ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்குங்க. வாங்க பச்சைப்பயிறு தோசை சுடலாம். இப்போ இல்லை, இது நைட்டு தூங்க போகிறப்ப ஆட்டிக்கலான்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஊற வச்சேன். 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் புழுங்கரிசி, ரேஷன் அரிசி தாங்க. பச்சைப்பயிறு 100 போட்டிருக்கேன், உளுந்து 50 போட்டிருக்கேன், வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் பச்சைப்பயிறு தோசை சுட்டதில்லை, பச்சைப்பயிறு குழந்தைங்களுக்கு நிறையாவே கொடுத்துருக்கேன். ஆனால் சரி ஃபஸ்ட் டைமாக சுட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு ஊற வச்சுருக்கேன். மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு சுட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இருங்க அரைக்கலாம். நைஸ் ஆயிடுச்சுங்க. இதில் ஊற்றி வச்சுக்குவோம். அப்போவே அரைச்சி சுட்டால் பச்சைப்பயிறு வாசம் அடிக்கும், அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் படுக்கும் போது தூங்கும் போது அரைச்சி வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் புளிச்சனால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் சுடுறனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. மூடி போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சமாச்சு பிடிக்கும். மிக்சியில் அரைச்சனால புளிக்காது ஜாஸ்தி, அதனால் இப்படி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு சுட்டு பார்க்கங்க. வாங்க, பச்சைப்பயிறு தோசைக்கு ரெடியாகிடுச்சு. லைட்டாக பிடிச்சிருச்சு, கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கலாம். வெந்துருச்சுங்க. இன்னொரு தோசை ஊற்றி பார்ப்போம். அவ்வளோதாங்க, பச்சைப்பயிறு தோசை சூப்பராக தான் வந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. 2 சட்னி அரைச்சாச்சு, மிளகா சட்னி, தேங்காய் சட்னினாங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க. குழந்தைகளுக்கு காலையில் நேரம் ஒரு தோசைனால் கொடுத்தாலும் போதும். ஒரு டம்ளர் பால் ஒரு தோசை கொடுத்தாலே சூப்பராக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். சுட்டு பாருங்கள், நான் சொன்ன அளவுக்கு. அவ்வளோதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.